சார் வணக்கம். வணக்கம். தேமுதிகவிற்கு ராஜ்யசபா கொடுக்கப்படும்னு இங்க பலராலும் பேசப்பட்டு வந்த நிலையில அது அவர்களுக்கு ஒரு எட்டாக்கனியாகவே அமர்ந்திருக்கு. சோ இதை எப்படி நீங்க பாக்குறீங்க? எட்டாக்கனியோட எலும்பு காத்த கிளி ஆயிட்டாங்க பிரேமலதா. இல்ல பாயிண்ட் என்னன்னா 24 தேர்தலில் அந்த அம்மாவுக்கு இடம் கொடுத்ததுக்கு பிறகு ராஜ்யசபா கொடுக்கறதா ப்ராமிஸ் பண்ணதா சொல்றாங்க. இது எந்த வருஷம் கொடுக்குறேன்னு சொல்லலேன்னு சொல்றாங்க. ஆனால் இயற்கையான ஒரு விஷயம் அல்லது இந்த மாதிரி அரசியல் கட்சிகள் கூட்டணி உடன்பாடுகள் போகும்போது என்னன்னா அடுத்து அந்த தேர்தலுக்கு அப்புறம் முதல்ல வர வாய்ப்பு கொடுக்கணுன்றதுதான் இது இயற்கையான ஒரு விஷயம், இயல்பான ஒரு விஷயம். அது அப்போ இப்போதான் வந்திருக்கு, தேர்தலுக்கு அப்புறம் இப்போதான் வேகன்சி வந்திருக்கு, இப்போ கொடுக்கணும். நாங்கள் நடுவில் இடைப்பட்ட காலத்தில் பிரேமலதாவும் சுதீஷும் என்ன சொன்னாங்க, எங்களுக்கு உறுதிமொழி அளிக்கப்பட்டிருக்கு, நாங்கள் அப்போ அந்த சமயத்தில் கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணுவோம் நாங்கள். ஆனால் எடப்பாடி என்ன சொன்னார், அது மாதிரிலாம் எதுவும் கிடையாது அப்படின்னாரு. உடனே இவங்க என்ன சொன்னாங்க, இல்லை எங்களுக்கு உறுதிமொழி அளிக்கப்பட்டிருக்குங்க. இப்போ கடைசியில் பார்த்தீங்கன்னா சுதீஷை கூப்பிட்டு எடப்பாடி பேசியிருக்காரு. பேசிட்டு 26 உங்களுக்கு தரோம், நாங்கள் 26 தரோம், நீங்கள் தேமுதிக எங்களோட கூட்டணியில் கண்டினியூ ஆகுதுன்னு அவங்க ஏடிஎம்கே லெட்டர் எழுதி அறிக்கை விட்டாங்க. அதுக்கு பிரேமலதா என்ன பதில் வந்திருக்குன்னா, நாங்கள் ஜனவரி மாதம் தான் கூட்டணியை டிசைட் பண்ணுவோம் அப்படின்னு அவங்க தெளிவாக சொன்னது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு இந்த வாட்டி தான் கொடுக்கறதா ப்ராமிஸ் பண்ணாங்கன்றதையும் மறுபடியும் அவங்க சொல்லியிருக்காங்க. நாங்கள் ஜனவரி மாதம் முடிவு பண்ணுவோம். ஆனால் 26 அவங்க காத்துட்டுப்பாங்களா அப்படின்னா, 26 மீண்டும் எடப்பாடி ஏமாற்ற மாட்டாரு என்ன நிச்சயம்? இந்த வாட்டி முதுகுல குத்தின எடப்பாடி மறுபடியும் முதுகுல குத்த மாட்டாரு என்ன நிச்சயம்? அந்த சமயத்தில் கடைசி சமயத்தில் கொடுக்கல வச்சுக்கோங்க, அப்போ கொடுக்காதனால கூட்டணியை விட்டு போறது அப்படின்னு முடிவு பண்ணா கடைசி நேரத்தில் நீங்க அங்கேயும் இங்கேயும் அலாட வேண்டியிருக்கும்ல. இப்போ ஒரு எலெக்ஷன்ல இவங்க பண்ண 21 எலெக்ஷன் தான் நினைக்கிறேன், கடைசியில் தேமுதிக அமமுகவோட போச்சு. அந்த தேர்தலில் என்னவோ துரைமுருகன் வீட்டு கதவை தட்டினாங்க, அங்க ஏடிஎம்கே கதவை தட்டினாங்க, அப்படி இப்படி போய் அங்கங்க அல்லாடி இருந்தாங்கல்ல. அந்த மாதிரி நிலைமை வந்துடும் இல்லையா தேமுதிகவுக்கு? அதனால அவங்க 26 எடப்பாடி கொடுக்கற வரையும் வெயிட் பண்ண போறாங்களா, இல்ல இல்லைங்க உங்க கூட்டணியிலே இல்லைன்னு சொல்ல போறாங்களா அப்படின்றத பாயிண்ட் இருக்கு. ஆனா மொத்தத்துல பிரேமலதாவின் முதுகில் எடப்பாடி குத்திவிட்டார் என்பது உண்மை. 1% கூட இல்லாத ஒரு கட்சிக்கு ஏன் அதிமுக முக்கியத்துவம் கொடுக்கணும்னு அதிமுகவில் இருக்கக்கூடிய ஒரு சிலரே பேசக்கூடியதை நம்ம பார்க்கிறோம். இது எப்படி சார்? அந்த 1% கூட இல்லாத கட்சி எதுக்கு நீங்க பாராளுமன்ற தேர்தலில் கூட்டணி சேர்த்துனீங்க? எதுக்காக சேர்த்துட்டீங்க? அதுக்குதான் 1% கூட இல்லையே சேர்த்துட்டீங்க ப்ராமிஸ் பண்ணீங்க ஒரு ராஜ்யசபா கொடுக்குறேன்ட்டு, அதுக்கு தான் 1% கூட இல்லைன்றீங்களே. அப்படி கிடையாது. ஆக்சுவலா வரப்போற தேர்தல் என்பது, சட்டமன்ற தேர்தல் என்பது பலமுனை போட்டியுடன் வருகிற தேர்தல். பலமுனை போட்டி இருக்கும் பொழுது தேமுதிக போன்ற கட்சிகளுக்கு ஒவ்வொரு தொகுதியிலையும் ஒரு 500, 1000, 2000 ஓட்டு இருக்கு வச்சுக்கோங்க, அது கூட முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏன்னா பலமுனை போட்டியில 1000, 500 ஓட்டுகளை தோக்குறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அப்போ ஒரு கட்சி கூட இருக்கும்போது, ஒரு தொகுதியில 2000, 3000 ஓட்டு வச்சிருக்கிற கட்சி கூட இருக்கும்போது அது வெற்றிக்கு உதவுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. எஸ்பெஷலி தேமுதிக போன்ற கட்சிகள் மதுரை மற்றும் விருதுநகர் போன்ற பகுதிகளில், கோயம்புத்தூர் போன்ற பகுதிகளில் ஓரளவுக்கு செல்வாக்கு படைச்ச ஒரு விஷயமா இது கட்சியா இருக்கு. ஓரளவுக்குன்னா ஒரு தொகுதியில 3000, 4000, 5000. விருதுநகர்ல போன வாட்டி விஜய் பிரபாகரன் நல்ல நெருக்கி அடிச்சுன்னு வந்தார்ல மேல, அப்புறம் கடைசியில் 5000 ஓட்டுல தான் தோத்தாருன்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்தார்ல, அது மாதிரி வந்தபோது அவங்களுக்கு அவங்க செல்வாக்கு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதனால ஒரேடியா அதனால தனித்து வின் பண்ண முடியாததை தவிர மற்றவங்களுடைய வெற்றிக்கு உதவுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால ஒரேடியா எந்த கட்சியும் நமக்கு யூஸ்லெஸ்ன்னு ஒதுக்க முடியாது. எடப்பாடி மெகா கூட்டணி கட்டமைக்கிறேன்னாரு, அப்போ இப்போ தேமுதிகவும் அவங்களும் இப்போ முறைச்சுட்டாங்க. தேமுதிக எங்க கூட்டணியில் இருக்குன்னு சொல்றாரு எடப்பாடி. பிரேமலதா சொல்றாங்க நான் ஜனவரியில் தான் முடிவு பண்ணுவேன்றாங்க. இல்லையே அதிமுக அப்படி சொல்றாங்கன்னு கேட்டதுக்கு அவங்களே போய் கேட்டுக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க அவங்க. இவர் எடப்பாடியை கேட்டதுக்கு எங்களுக்கு சுமூக உறவு இருக்குதுன்றாரு, கூட்டணி இருக்குன்னு சொல்லல, எங்களுக்குள்ள சுமூக உறவு இருக்குன்றாரு. இப்போ அவருக்கே தெரிஞ்சிருக்கு தேமுதிக ரொம்ப கோபமா இருக்காங்கன்ட்டு. ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா தேமுதிகவுக்கு அவங்களுக்கும் ஒரு பிரச்சனை விட்டது என்பது உண்மை. இனிமேல் தேமுதிக என்ன பண்ணணும்னு கேட்கலாம். தேமுதிகவுக்கு ஆப்ஷன் நிறைய இருக்கு. ஒன்று தாவேக்காக்கு போகலாம், இல்லை முடிஞ்சா சுதாகர் இவற்றோட சீமான்ட்ட ட்ரை பண்ணலாம், இல்லை ரொம்ப இல்லைன்னா திமுக கதவை கூட தட்டலாம். திமுக கூட்டணியில தேமுதிக கதவை தட்டலாம், தட்டி அவங்க ஒரு 5 சீட் கொடுத்தா வாங்கி நிக்கலாமே. திமுக அணிக்கு போனா 5 சீட் கொடுத்தா 3 சீட் வெற்றி நிச்சயம் இல்ல, நிச்சயமா 5 கூட வெற்றி பெறதுக்கான உதாரணத்துக்கு சொல்றேன். அதே நீங்க தாவேக்காவோட போனா வெற்றி நிச்சயமா தெரியாது. ஈவன் அதிமுக கூட்டணியிலேயே வெற்றி நிச்சயமா தெரியாது. ஆனா திமுக கூட்டணியில நீங்க போனீங்கன்னா அவங்க கொடுக்கறது சீட் இல்ல, எம்எல்ஏ சீட் கொடுக்குறாங்க அவங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஏன்னா அந்த கூட்டணி வலுவா இருக்கு, தோல்வியே காணாத இருக்கு. அதனால அது கூட சேர்ந்தா திமுகவுக்கு இன்னும் அட்வான்டேஜ். ஏன்னா திமுகவுக்கு ஒரு ஆளுங்கட்சியா இருக்கிற திமுகவுக்கு எதிர்மறையான ஒரு வாக்குகள் இருக்கும், ஆன்டி இன்குமென்சி கண்டிப்பா இருக்கும். இப்போ இந்த மாதிரி ஆட்கள் அதிமுக அணியில இருக்கிற ஆட்கள் கட்சிகள் இப்படி சேர்ந்து வச்சுக்கோங்க,
அது நான் சொன்ன மாதிரி ஒரு தொகுதியில் 2000-3000 ஓட்டு கூட ஒரு உதவியா இருக்கும் இல்லையா, அது இன்னும் கூடுதல் வெற்றியை கொடுக்கும் இல்லையா. அதனால திமுக கடைசி நிமிஷத்துல கூட ஏதாவது ஒரு வாய்ப்பு கொடுத்து கொஞ்சம் இடங்களை கொடுத்து சேர்த்தாலும் ஆச்சரியப்படுத்துக்கல. அது இது 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 வந்து ஒரு ரிமோட் சான்ஸ். பட் தேமுதிகவுக்கு இமீடியட் ஆப்ஷன் என்னன்னா தாவேகா. ஆனா அதே சமயம் தேமுதிக வந்து பாஜக பார்த்து சும்மா இருக்குமானா சும்மா இருக்காது. அது மேக்சிமம் ட்ரை பண்ணி அதிமுக பாஜக கூட்டணிக்கு இருக்கும். அதிமுகவே பாஜக கூட்டணியில் இருக்குமானா அதுவே ஒரு கேள்விக்குறியா இருக்கு. அதிமுகவே பாஜகவை கடைசி நேரத்தில் வெட்டி விட்டு தாவேக்காவுக்கு போகுமானா அந்த வரை இப்போ பேச்சும் இப்போ இருக்கிறத நம்ம பார்க்குறோம். நம்ம ஸோ 10 மாதம் முடிவில் என்ன நடக்கும் தெரியாது நமக்கு. இப்போ இருக்கிற சூழலில் அதிமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் நிலைமை சரியில்லைன்றது உண்மை. பிரேமலதாவுடைய ஸ்டாண்டா நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? ரொம்ப போல்டா இருக்காங்களா இல்ல வந்து ஏதோ பதட்டமான ஒரு சூழ்நிலை? அவங்களுக்கு பதட்டம் இருக்கு. அந்த பதட்டத்தை வெளியில காமிக்காம டீல் பண்றாங்க. அதாவது சமீப காலத்துல அவங்க திமுகவை ரொம்ப அட்டாக் பண்றது இல்லை. ஈவன் இந்த டாஸ்மாக் விஷயத்துல கூட அதிமுகவும் பிஜேபியும் தாக்குற அளவுக்கு பிரேமலதா வந்து திமுகவை தாக்குறது இல்லை. உப்பு தின்னவங்க தண்ணி குடிச்சுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் கடந்து போறாங்க ஆக்சுவலா. அதே மாதிரி விஜயகாந்துக்கு அனுதாப தீர்மானம் போட்டதை வாழ்த்தி வரவேற்கிறாங்க. அது நேச்சுரல் அது. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது திமுக வந்து ரொம்ப டஃப்பாக அவங்க டீல் பண்ணுற மாதிரி தெரியல. சமீப காலத்தில் ரொம்ப சாஃப்டாக தான் டீல் பண்ணுறாங்க. ப்ராபபிலி எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு எச்சரிக்கை மாதிரி கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் எனக்கு இது ராஜ்யசபா சீட் கொடுக்கல, நான் என்ன முடிவு வேணால் எடுப்பேன்ட்டு. இப்போ அவர் கொடுக்காத போயிட்டாரு. அவர் கட்சிக்காரங்களுக்கு சந்தோஷம். எடப்பாடிக்கு வந்து கட்சிக்காரங்களுக்கு கொடுத்தது கட்சிக்காரனுக்கு சந்தோஷம். ஆனால் கூட்டணி கட்சியை ஏமாத்திட்டார். அவர் வந்து எடப்பாடி வந்து துரோகத்துக்கு சொந்தக்காரர். அவர் வந்து ஓபிஎஸ் முதுகில குத்தினாரு, டிடிவி முதுகில குத்தினாரு, சசிகலா முதுகில குத்தினாரு. அவரை ஏற்றி விட்டவங்களெல்லாம் முதுகில குத்தி இறக்கி விட்டுருவார். அதே மாதிரி தான் தேமுதிகவே முதுகில குத்திருக்கார். ஒரு நம்பகத்தன்மை இழந்து காட்சி அளிக்கிறார் இபிஎஸ். நாங்க தேமுதிகவுக்கு சீட்டு கொடுக்குறோன்னு எங்கேயும் சொல்லவே இல்லையே அப்படின்னு சொன்னவர். ஆனா அந்த மக்களவை அந்த வாக்கு சதவீதத்தை கணக்குல வைத்துக்கிட்டு தேமுதிகவை வெளியே இட்டுறக்கூடாது அப்படின்ற நோக்கத்தை அவங்க வந்துட்டு ரொம்ப கான்சியஸா இருக்கும். 23% வாக்குன்றாரு. அது தேமுதிகவும் சேர்த்துன்னு. அவர் வாங்கினது 19 தான், 23 சொல்றாரு, 23 22 சொல்றாரு. அப்படி இருக்கும்போது தேமுதிக ஓட்டையும் சேர்த்து தான் கணக்கு எடுத்துக்கிறாரு. ஸோ ஏதோ ஒரு வகையில வந்து விருதுநகர்ல அவங்க வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருந்தது. எப்படி தருமபுரியில வந்து சௌமியா வின் பண்றதுக்கான வாய்ப்பு இருந்ததோ, கடைசி நேரத்தில் 2 தொகுதியும் கை நழுவி போயிட்டு வச்சுக்கோங்களேன். அதனால வந்து ஒண்ணுமே இல்லை, தேமுதிகவுக்கு ஒரு செல்வாக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது. ஜெயகாந்த் காலத்து செல்வாக்கு இல்லை. இப்போ அதுக்கு ஓரளவுக்கு செல்வாக்கு அங்கங்கே இருக்கு. அது வெற்றிக்கு உதவுற மாதிரியான ஒரு விஷயம்தான். அந்த வாய்ப்பை வந்து தேமுதிக வந்து ஏடிஎம்கே வந்து இப்போ இழந்துருது. தேமுதிக கூட்டணிக்கு வர வாய்ப்பை இழந்துருதுன்னு தான் என்னுடைய கருத்து. ஆனா வந்து ஒரு முதலமைச்சர் வேட்பாளராகவோ ஒரு துணை முதலமைச்சராகவோ அந்த அளவுக்கு ஃபோர்ஸான ஒரு கட்சியா இனி வளர முடியாது. இல்லை, அது வளர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. இனிமே அது வந்து ஒரு செகண்டரி ஃபோர்ஸா, ஒரு 2ஆம் நிலை கட்சியா தான் இருக்குமே தவிர அது முதன்மை கட்சியாக வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. அதுக்கான இப்போ வேற பிளேயர்ஸ்லாம் வந்துட்டாங்க. இப்போ அடுத்து விஜய் ட்ரை பண்றாரு. அதிமுகவே ஒரு முதன்மை ஃபோர்ஸா இருக்கா தெரியாது வரப்போற எலெக்ஷன்ல. விஜய் அந்த இடத்துல இருக்காருல்ல, அவர் எப்படி அவருக்கு என்ன ஓட்டு விடுன்னு தெரியாது. பாஜகவும் அந்த இடத்துக்கு ட்ரை பண்றாங்க. அதனால வந்து இனிமே தேமுதிக பாமக போன்ற கட்சிகள் ஒரு செகண்டரி லெவல் பிளேயரா 2ஆம் நிலை ஆட்டக்காரர்களா இருப்பாங்களே தவிர முதல்நிலைக்கு அவங்க போவாங்களான்னு சந்தேகம் தான். பாமக வந்து எப்பொழுதுமே அதிமுகவிற்கு வலிமையா இருப்பாங்க சார். இப்போ வந்து பாமகவின் நிலைப்பாடு வந்து ஒருவேளை வந்து தனித்தே நிற்கலாமோ, மீண்டும் அன்புமணி முதலமைச்சர் வேட்பாளரா வந்துட்டு முன்னிறுத்தலாமோன்ற பார்வையோட செயல்படுறாங்களோன்னு இருக்கு. அதை எப்படி சார் பாக்குறீங்க? இல்லை, பாமகவை பொறுத்த மட்டும் அவங்க தனித்து போறதுன்றது வந்து அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. ஒரு போயிட்டு வந்துட்டாங்க. 2016 போய் 6% மேல ஓட்டுவாங்கல்ல. அதனால இப்ப வேற பிளவு அது இது அப்பா மகனுக்குள்ள சண்டை போன்ற பல விஷயங்கள் காரணமாக அது சரியாயிடும் வச்சுக்கோங்க. இருந்தாலுமே வந்து அவங்களால வந்து மீண்டும் வந்து ஒரு தனித்து ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கோ ஒரு கணிசமான இடங்களை பிடிக்கிற அளவுக்கோ இல்லை. அவங்க வந்து ஒரு கூட்டணியில 25-30 இடங்கள் வாங்கிட்டு அதுல ஒரு 15-16 இடங்கள் வின் பண்ணா ஒரு அதிகாரத்துல பங்கு கிடைக்குமோன்ற எண்ணம் அவங்களுக்கு இருக்கு. ப்ராபபிலி அதிமுக பாஜக கூட்டணியில சேரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இல்லாட்டி அவங்க வந்து தாவேகா கூட்டணியில கூட அவங்க ட்ரை பண்ணுவாங்க, சொல்ல முடியாது. அங்கே வெற்றியாக வட மத்திய மாவட்டங்களில் விஜய்க்கு கொஞ்சம் செல்வாக்கு இருக்கிற மாதிரி சொல்றாங்க. இவங்களும் சேர்ந்தாங்கன்னா கொஞ்சம் ஓட்டு வாங்கி வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதிமுகவோட போனாங்கன்னா அதிமுக ஓட்டு வந்து பாமகவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆக மாட்டேங்குது. அதனால அதிமுகவோட போறது வேஸ்ட்ன்னு நினைக்கிறாங்க பாமகல. அதனால தாவேகாவோட ஒரு போறதுக்கு ட்ரை பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு.